Students, now we are going to see about the problems in static friction. Example 3.17. Consider an object of mass 2 kg resting on the floor. The coefficient of static friction between the object and the floor is mu s equal to 0.8. Now what force must be applied on the object to move it? ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து 2 கிலோகிராம். இப்போ இந்த சர்ஃபேஸில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 0.8. இப்போ எவ்வளோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் அப்படின்னு கேட்குறான். இப்போ கொடுக்குறதுக்கு முன்னாடி இங்கே உள்ள ஃபோர்ஸை நம்ம பார்த்துடலாம். இங்கே எம்ஜியா, அப்போ இங்கே நார்மல் ரியாக்ஷன் என்னது என். அப்போ என் ஈக்குவல் டு என்னன்னு போட்டுருவோம், எம்ஜின்னு போட்டுருவோமா. இப்போ நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்குறேன். அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்னாகும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். when it begins to slide the static friction is maximum. அப்போ the maximum value of static frictionக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன், mu s n. என்னங்கிறது என்னது, mgயா. அப்போ mu s mg. அப்போ இப்போ இந்த மியூ எஸ்ங்கிற இடத்துல 0.8 கிவனில் இருக்குது, மாஸ் 2 இருக்குது, ஜி வந்து 9.8. இப்போ இந்த மூணையும் நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணலாம். சிம்பிளஸ்ட் நம்பர் தான். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 15.68 நியூட்டன் இருக்குது. அப்போ நான் கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும், the external force should be greater than the maximum static friction. The static friction விட அதிகமாக இருக்கணும். அப்போ the external force applied on the object should be greater than 15.68 Newton. Okay students, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். Students, next problem is consider an object of mass 50 kg at rest on the floor. ஃப்ளோரில் எப்படி இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. A force of 5 Newton is applied on the object. அந்த ஆப்ஜெக்ட் மேலே 5 Newton ஃபோர்ஸ் அப்ளைட் பண்ணுறேன். பட் இட் டஸ் நாட் மூவ். அது மூவ் ஆகாமல் இருக்குது. வாட் இஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தட் ஆக்ட்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ த ஆப்ஜெக்ட் இஸ் ரெஸ்ட் ஆன் த ஃப்ளோர். ஓகே, நவ் எ ஃபோர்ஸ் ஆஃப் 5 Newton ஆக்ட் ஆன் த ஆப்ஜெக்ட். ஓகே, த ஆப்ஜெக்ட் டஸ் நாட் மூவ். தட் மீன்ஸ் த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் is come into play. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்படி இருந்தும் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலை அப்படின்னா both forces are equal and opposite. So the friction force is also equal to 5 Newton. That is your answer. Students, this is the figure for the oncoming problem 3.19. Two bodies of masses 7 kg and 5 kg are connected by a light string passes over a smooth pulley at the edge of the table. M1 வந்து 7 kg, M2 5 kg. Both are connected by the massless string which passes the pulley, which is placed at the edge of the table. Okay, now coefficient of static friction between the surface is 0.9. Will the mass m1 equal to 7 kg on the surface move? அப்போ இந்த m1 வந்து 7 kg, இது 5 kg. இப்போ இந்த சுச்சுவேஷனில் இந்த 7 kg மாஸ் மூவ் ஆகுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். மூவ் ஆகும்னு சொல்லிட்டா ஆன்சர் முடிஞ்சு போயிடும். அடுத்து அதோட கண்டினியூஷனாக என்ன சொல்லியிருக்கான்னா, இஃப் நாட், சப்போஸ் அப்படி மூவ் ஆகலை அப்படின்னா
what value of m2 should be used so that mass 7 kilogram begins to slide on the table. இப்போ இங்கே 5 கிலோகிராம் வச்சுருக்கோம். சப்போஸ் இது வந்து 7 கிலோகிராம், சப்போஸ் இது 5 கிலோகிராம். இப்போ இந்த கண்டிஷனில் இந்த மாஸ் ஸ்லைட் ஆகலை, நகரலைன்னா இந்த 5 கிலோகிராமுக்கு பதிலாக எவ்வளோ வேல்யூ இங்கே போட்டால் இந்த 7 கிலோகிராம் ஸ்லைட் ஆகும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டினை இப்போ கேட்டிருக்கான். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த டயக்ராம் போட்டிருக்கேன். இங்கே 7 கிலோகிராம், இது வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் 5 கிலோகிராம் அண்ட் இந்த மியூஎஸ், இந்த சர்ஃபேஸுடைய ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ வந்து 0.9 கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட்ஸுங்கிறத பார்ப்போம். அப்போ இங்கே m2ங்கிற ஆப்ஜெக்ட் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? எப்பயுமே டவுன்வேர்டு m2g அண்டு இங்கே ஒரு ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ், தட் இஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, இந்த டென்ஷன் ஃபோர்ஸு தான் இந்த ஆப்ஜெக்டை பிடிச்சி இழுக்குது. அப்போ இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? தட் இஸ் m2g. ஓகேப்பா. இப்போ இந்த m1 மேலே இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் இந்த ஸ்ட்ரிங்கில் பிடிச்சி ஃபார்வேர்டாக இழுக்குது ரைட் சைடில். அப்போ இந்த லெஃப்ட் சைடில் இந்த சர்ஃபேஸில் என்ன ஆக்ட் ஆகும்? தட் இஸ் த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அடுத்து ஒரு டவுன்வேர்டு மோஷனில் என்ன இருக்கும்? m1g ஆக்ட் ஆகும். அடுத்து இந்த சர்ஃபேஸ் ஒரு நார்மல் ஃபோர்ஸை எக்ஸெப்ட் பண்ணும். இத்தனை ஃபோர்ஸ் இதில் ஆக்ட் ஆகிருக்கு. m1க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சால் இப்படி தான் நான் வரைவேன். அதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாம் எழுதணும். இது m1g, அந்த டைரெக்ஷனோடு எழுதணும். இது நார்மல் ரியாக்ஷன். அடுத்து இதை ஃபார்வர்டில் இழுக்கக்கூடிய டென்ஷன் ஃபோர்ஸ், அதை அப்போஸ் பண்ணக்கூடிய ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இந்த மாதிரி 4 விதமான ஃபோர்ஸஸ் அதில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து when it is begin to slide, இது ஸ்லைட் ஆகுதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும்? மேக்ஸிமமாக இருக்கணும். ஓகே, அப்போ இந்த டென்ஷன் வந்து இந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஸ்லைட் ஆயிரும். அவ்வளோதானே. இந்த டென்ஷன் ஃபோர்ஸ், அப்போ டென்ஷன் ஃபோர்ஸை நான் பார்க்குறேன். டென்ஷன் என்னது? m2 into g. m2 5 கிலோகிராம், g 9.8. ஓகேவா? இப்போ 40, 45, 49 நியூட்டன்ப்பா. அப்போ இந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போ fs max, fx max equal to ஃபார்முலா என்ன? மியூஎஸ் n. மியூஎஸ் என்னங்கிறது இதனுடைய நார்மல் ரியாக்ஷன். அப்போ இங்கே n ஈக்குவல் டு என்னது? m1g. ரிமெம்பர் இட், இந்த ஆப்ஜெக்ட் தான் ஸ்லைட் ஆகணும். அப்போ இதனுடைய நார்மல் ரியாக்ஷனை தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இது எங்கேயும் ரெஸ்ட்டில் இல்லை. ரெஸ்ட்டில் ஃப்ளோர் மேலே இருந்தால் தான் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நல்லா நினைவில் வச்சுக்கிடணும். அப்போ n ஈக்குவல் டு மியூஎஸ் இன்ட்டு m1g அப்படின்னு வந்துடணும். அப்போ இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மியூஎஸ் 0.9 டேட்டாவில் இருக்குது. m1 7 கிலோகிராம், 9.8. சிம்பிளஸ்ட் நம்பர் தான், மல்டிப்ளை பண்ணுங்கள். 61.74 அப்படின்னு இருக்குது. இங்கே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் டென்ஷன் ஃபோர்ஸ் வீக்காக இருக்குது. ஸோ டென்ஷன் இஸ் 49 only. ஃப்ரிக்ஷன் வந்து 61.74 நியூட்டன். அப்போ த டென்ஷன் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் தென் த maximum static friction. So this mass cannot slide this mass. Okay, now what is the mass should be here, kept here to make slide the object 7 kilogram அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த கண்டிஷன் அப்படியே மாற்றி போட்டுடலாமா? to make
M1 slide ஆகணும். அப்போ T should be greater than Fs max அப்படின்னு போட்டலாம். ரைட், Tங்கிறது என்னது? M2G ஈக்குவல் டு Fs maxங்கிறது என்னது? μs M1G. அப்போ M2க்கு என்ன வேல்யூ போடலான்னு பார்ப்போம். ஜியை கீழே கொண்டு வந்துடலாமா? அப்போ μs M1G by G, GG கேன்சல் ஆயிரும். அப்போ μs M1 அப்போ μs அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 0.9, M1ங்கிறது 7 கிலோகிராம். அப்போ M2 வேல்யூ எவ்வளவா இருக்கணும்? 6.3 கிலோகிராமை விட கிரேட்டராக இருக்கணும். ஸோ M2 வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் தென் 6.3 கிலோகிராமாக இருந்தால் 5 கிலோகிராமை தூக்கிட்டு M2 வேல்யூ 6.3 கிலோகிராமாக இருந்துச்சுன்னா the object is able to slide. See, it is a friction, ஒரு general information சொல்லியிருக்கான். If there is no friction வச்சுக்கோங்க, that is frictionless surface-னா friction force 0. If you put 1 kilogram mass here, it is always start to slide. So the value is depend due to the presence of this friction force. Okay students? See students, the value of coefficient of static friction for pair of materials are presented in this table. Okay, so glass surface na coefficient of static friction, that is μs value 1, ice na 0.10, steel அப்படினா 0.75, wood na 0.35, rubber tire and dry concrete road na 1, rubber tire and wet road அப்படின்னா 0.7. ஓகே, ஸோ இந்த டேபிள் பார்த்து வச்சுக்கலாம். இட் இஸ் யூட்டிலைஸ்டு ஃபார் அவர் ப்ராப்ளம்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.